ராகுல் காந்தி ஒரு பட்டியல் போடுறாருல சார், வாரிசு அரசியல், வாரிசுகளுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. நான் மற்றவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். காங்கிரஸ்ல ரொம்ப அதிகமா இருக்குது. பிஜேபி உத்தம சீலர்கள் நான் சொல்லல. ஆனா குறைஞ்சபட்சம் பிரதமர் பதவிக்கு, தலைமை பதவிக்கு, பிஜேபி தலைவர் பதவிக்கு வருபவர்கள்ல குடும்ப அரசியல் இல்லைல்ல. நட்டா புள்ள தான் வந்து உட்கார்றாரா? இல்ல மோடிக்கு புள்ள இருந்தா வந்துட முடியுமா? வாஜ்பாய்க்கும் புள்ள இல்லை, மோடிக்கும் புள்ள இல்லை. அந்த தலைமை பொறுப்பு வரைக்குமாவது அங்க இருக்குதுல்ல. அப்புறம் எல்லா இடத்துலையும் அங்கே ஒன்று நிரம்பி வழியில் 20 பேர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அவர். பரந்துபட்ட அளவில் பார்க்கும்போது மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடக்குது இன்னைக்கு? எல்லா கட்சியிலையும் குடும்ப அரசியல் இருக்குதுங்க. ஆனால் தலைமை பொறுப்பில் முக்கியமான இடங்களில் யார் வந்து உட்கார்றா? அல்லது அவங்களோட ஆதரவு பெற்ற ஒரு பப்பட்டு தான் வந்து உட்காருது இல்லாட்டி. இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ண போறாரு? நாடாளுமன்ற குழு தலைவராக அவர் வரப்போறது இல்லை. எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு வேணான்றாராம். ஆனால் வேற ஒருத்தர் உட்காரும்போது பின்னால் இருந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரத்தை சுவைப்பவர் தான் ராகுல் காந்தி என்ற குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கப்படுகிறது. கார்கே பொம்மை தானங்க, கார்கே பொம்மை தானே. முக்கியமான முடிவு யார் எடுக்கிறா? ராகுல் தானே எடுக்கிறாரு, பிரியங்கா காந்தி எடுக்கிறாங்க, சோனியா தானே எடுக்கிறாங்க. அதை மாற்ற தான் பிரியங்கா காந்தி உள்ள கொண்டு வரப்படுறாங்க. அவன் சொல்லி